நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல ஏழாவது வரக்கூடியது இந்த துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு வருட புத்தாண்டின் சித்திரை மாத கிரக நிலைகள் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் பெறும், அந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவுல நீங்க என்ன விஷயத்தை செஞ்சா சாதகமான வாய்ப்புகளை பெற முடியும், ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான விளைவுகளில் இருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும். அதே போல எந்த தெய்வத்தை வழங்கினா உங்களுக்கு மென்மேலும் நன்மை கிடைக்கும், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் விலக நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. விசுவாவச வருட புத்தாண்டின் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெறப்போகுது. இந்த மாதம் பொருளாதார பற்றாக்குறை இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாலுமே பட்ட கஷ்டங்களும் சரி, பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை நீங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இந்த சமயத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். இருந்தாலுமே அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில விரயங்களும் ஏற்படலாம். வரவு ஒரு மடங்கு வந்தால் விரயமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இதே போல நேரங்கள்ல நீங்க சுப விரயங்கள்ல மேற்கொள்வது நல்லதுதான். அதே போல தேவையற்ற விரய செலவுகளை துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். அதே போல நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பயன்களை கொடுக்கும். ஏன்னா வருகிற முன்னேற்றங்கள் சிறப்பானதா இருக்கவும், வருகிற தடைகள் அனைத்தும் நீங்கவும் நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தீரும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே போல சுபகரிய செலவுகள் வந்தா ஒரு தவறு கிடையாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்க்க அது ஒரு வழிதான். வரவு இருக்கும், செலவும் இருக்கும். அதனால கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நன்மையா இருக்கும். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, வர பிரச்சனை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்களுக்கு போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட குடும்பமும் சரி, தொழில் வியாபாரம் சரி எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே போல இந்த மாதத்தில் வருகிற குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை என்ன மாதிரியான யோகத்தை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தா, சித்திரை 1ஆம் தேதி முதலே 27ஆம் தேதி வரைக்குமே இந்த சுக்கிர மற்றும் குரு பரிவர்த்தனை நடக்கவிருக்குது. இதனால உங்களோட ராசிக்கு அதிபதியானவர் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனாலையும் அவரோட பகை கிரகமான குருவின் வீட்டுல பரிவர்த்தனை பெறும் பொழுது இதுவரைக்கும் நீங்க நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த சமயம் நடைபெறும். திடீரென உங்களோட பிள்ளைகளின் சுப காரிய பேச்சுக்களுமே முடிவாகும். அது மட்டும் இல்லைங்க, வீடு மாற்றம், நாடு மாற்றம் போன்ற உங்களுடைய விருப்பம் போல நடக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்கிறதும் இந்த சமயத்துல நன்மையா இருக்கும். அதே போல சித்திரை 13ஆம் தேதி கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இது என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் யோகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல முன்னோர் சொத்துக்களின் முறையான பங்கீடு உங்களுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நிறைய தடைகளும் தாமதமும் வந்திருக்கும். இந்த சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்கும். ஒரு சில சமயத்துல இந்த சொத்தே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறமான முடிவுக்குமே வந்திருப்பீங்க. ஆனா இந்த ராகு மற்றும் சிம்மம் கேது பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும்.
ராகு கேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற இடம், நீங்க நினைச்ச இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். வெளிநாடு சென்று வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவங்களே இந்த சமயத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட முயற்சிகள் கைகூடும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சிகள் இது எல்லாமே விலக்கி தனித்து இயங்க முயற்சி செய்யறது நல்லது. பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். இருந்தாலுமே அனுகூலமான தளங்களுக்கு சென்று முறையாக சர்ப்பகிரக வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தடைகளுமே விலகிடும். அதே போல சித்திரை 17ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் வருகிறார். உங்களோட ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். சப்தம ஸ்தானத்திற்கு வருவது நன்மை தாங்க. இங்க உள்ள சூரியனோட இணைஞ்சு புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்க போறார். இதன் மூலம் கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்திருந்தா கூட இப்பொழுது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்தில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு இந்த சமயத்துல உருவாகும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். கட்டிடம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் அமையும். இந்த சமயத்துல ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கவங்க எல்லாமே இப்ப கொஞ்சம் நீங்க தீவிரமா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வரன் கிடைக்கும். அதே போல வீடு கட்ட போறோம், ரொம்பவும் கடனா இருக்கு, அடுத்தடுத்து பொருள் வாங்குறதுக்கு காசே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அதற்கான வாய்ப்புகள் சரியா வந்து சேரும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ வீடு கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும். அதே போல சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியுமே சித்திரை 17ஆம் தேதிக்கு மேல சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளுமே அமையும். அதன் பிறகு சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறார். அவரது பார்வை பல நாள் உங்களோட ராசி புனிதமடையுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் போதுண்டா கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே நன்மையே பறக்கல, எவ்வளவு கடன் வாங்கி நான் வேலை செய்யறது அப்படின்னு நிறைய விரக்தியில இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களோட ராசியே புதுசா பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சமயத்துல நீங்க தொட்டது துலங்கும். தொழில் மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உறவினர்கள் இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறி மகிழ்ச்சியோடு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகம் அமையும். கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி உங்களோட கை வந்து சேரும். உங்களுடைய உடல் நலனில இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க. இனிமே வரன்கள் வாசல் தேடி வரும். பிள்ளைகளின் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மாதம் பொதுவாகவே உங்களுக்கு. அதே போல பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்குமே வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்து காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கேட்ட நேரத்துல சரியா கிடைக்கும். இந்த உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க எப்படி உங்களோட செயல்களை திறமையா செய்றீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு வாங்க. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட பணிகள்ல நீங்க கண்ணும் கருத்துமா செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களோட உத்தியோகத்துல வரும். நீங்க கேட்ட சம்பள உயர்வும் ஏற்படும். அதே போல கேட்ட இடமாற்றங்களும் உண்டாகும். உங்களோட பணிகள்ல நீங்க நியாயமாகவும் சரியாகவும் நடப்பது பல முன்னேற்றத்தை உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்துல கவனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. கலைஞர்களுக்குமே புதிய பாதை புலப்படும். ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த சமயத்துல வாய்ப்புகள் பல வரும். அதை நீங்க சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்திக்கிறதுல உங்களோட திறமை இருக்கு. பெண்களுக்குமே சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஒரு நிறைவு ஏற்படும். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு கூட வேலை செய்யறவங்களோட ஒத்துழைப்பு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல இதுவரைக்கும் மன தாங்கல்கள் ஏதாவது இருந்தா அந்த பிரச்சனை நீங்க சுமூகமா பேசி தீர்ப்பதன் மூலம் சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மாதத்துல நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல வாக்குவாதம் செய்யறத மட்டும் தவிர்ப்பது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே நீங்க தேவையற்றவின் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் எது அப்படின்னு கேட்டா ஆனந்த நீலம். அதே போல ஏப்ரல் 15, 16, 17, 22 இது எல்லாமே உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களா அமையும். மே மாதத்துல 1, 2, 6, 7, 13, 14 அதாவது இந்த சித்திரை மாதத்துல இங்கிலீஷ் தேதியில இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களா அமைஞ்சிருக்கு. மேலும் சந்திராஷ்ட தினமங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது பல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அன்றைய தினம் கோபப்படுறதை மட்டும் நீங்க கட்டாயம் குறைத்துக் கொள்ளணும். தேவையற்ற பிரச்சனைகள்ல மூக்க நுழைக்காமல் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். என்ன துலாம் ராசி அன்பர்களே,
இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல துலாம் ராசியில இருக்க உங்களோட நண்பர்கள், வீட்டுல இருக்கவங்க யாராவது துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில இது அமையட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.